வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தர்மங்கள் தழைத்தோங்க தர்மங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா என்ற ஆண்டோர்களின் ரிஷிகளின் வாக்கிற்கு நாம் பயன் பெற வேண்டுமானால் நல்ல காரியங்கள் அறவழியில் செய்ய வேண்டும். அறவழியில் நாம் செய்வதற்கு நமக்கு பலம் வேண்டும். ஆன்மீக பலம், ஆன்ம பலம் வேண்டும். எவ்வளவோ இடையூறுகளுக்கு மத்தியில் நாம் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் போது சேனானியாக அகம் ஸ்கந்தகா, படைத்தலைவனாகவே இருக்கிறார். நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அவகுணங்கள், ஆணவம், கண்மா, மாயை, அது சுத்திக்கிறது நம்மளை. அதிலிருந்து நம்ம விடுபட்டு நல்ல கதி அடைய வேண்டும் என்றால் முருகப்பெருமானின் அருள் வேண்டும். முருகப்பெருமானின் சிறப்புகளையும் பெருமைகளையும் பற்றி புராண ரீதியாக, இதிகாச ரீதியாக ராமாயணத்திலையும் பதிவு செய்கிறார். குமார சம்பவம் என்று. அந்த முருகப்பெருமானின் அருள் பெற தேவசேனாவை அவர் பரிசாக பெறுகிறார். அப்படின்னா என்ன? சக்தியை பெறுகிறார் என்று அர்த்தம். இந்திரனின் குமாரத்தி தேவசேனாவை வணக்கிறார். இங்கெல்லாம் கதையா பார்க்கக்கூடாது, தத்துவத்தை பார்க்கணும். முருகனுக்கு ஒரு பலம் எப்படி? ஒரு தம்பதிகளுக்கு திருமணமானவுடன் அர்த்தநாரி என்று கூறுகிறோம் அல்லவா, அது மாதிரி இந்த சக்தி இந்த ஆண்மகனிடம் வந்தவுடன் இவன் தனது குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் உழைக்கிறான். அந்த பலனை நாம் பெற வேண்டுமேயானால் நவராத்திரியின் போது கன்னியா பூஜைகள் செய்து கன்னிகைகளை எல்லாம் ஆராதித்தோம், நாரி சக்தி என்றோம். இப்பொழுது வடுக்கள், பிரம்மச்சாரி, எங்கு வடுக்கள் ஆராதிக்கப்படுகிறார்களோ, எங்கு கன்னிகைகள் ஆராதிக்கப்படுகிறார்களோ அங்கு அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும் என்பது ஆண்டோர் வாக்கு. அதற்கிணங்க பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வரருடைய ஆக்கியப்படி 2019 முதல் இந்த கந்தசஷ்டி சமயத்தில் இந்த குமார போஜன வைபவம் அங்கங்கே நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்றைய தினம் சங்கராலயம் என்று சொல்லக்கூடிய சேத்துப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய சங்கராலயத்தில் 300க்கும் மேற்பட்ட பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு சந்தர்ப்பணை நடந்தது. மகிழ்வித்து மகிழ் என்று கூறுகிறோம் அல்லவா, அந்த 300 பேரில் யாரோ ஒருவன் முருகனாக இருக்கக்கூடும், நமக்கு தெரியாது. முருகன் சூக்ஷ்மமாக வருவான். ஆச்சாரியாளின் ஆக்கியப்படி பாரத தேசம் அல்ல, வெளிநாடுகளிலும் இந்து அமைப்புகள் ஆங்காங்கே இன்றைய தினம் 63 இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 1800 பிரம்மச்சாரிகள் ஆராதிக்கப்பட்டுள்ளனர். இந்த எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அதற்கு பலன் உண்டல்லவா. அந்த பலன் என்ன என்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை போக்கி நல்ல சக்திகளை மேலும் மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு இந்த மாதிரியான சத்சங்கங்கள், நல்ல காரியங்கள் நமக்கு பயனை தரும், பலத்தையும் தரும். மனம் தளர்ந்து போகாமல் இருப்பதற்காக. முருகன் என்று சொன்னாலே உற்சாகம் ஆயிடும். அழகனவன், ஆனந்திக்கக்கூடியவன், அவன் வாரி வழங்கக்கூடியவன், வல்லமை படைத்தவன். அவரே குருவாய் வருகிறார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த வகையில் இன்றைய தினம் ஸ்ரீ ஸ்ரீ ஆச்சாரியர்கள் சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற வைபவம் நாம் அனைவரும் கண்டு மகிழ்கிறோம்.